ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆரி ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் ஷாப்பில் கொடுக்குறீங்க. அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. அதை வாங்கிட்டு வந்தோடனே என்ன த்ரெட் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி ஸ்டிச் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அது செக் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அயன் பண்ணிடுறீங்க. அவங்க வந்துட்டு சப்போஸ் நரம்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் பண்ணும்போது நரம்பு உருகி கண்டிப்பாக அது எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது செக் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதாவது காட்டன் த்ரெட் அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நரம்பு யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அதுவுமே நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். நரம்புனா கண்டிப்பாக அயன் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். என்னோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து இதை சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க ப்ளவுஸ் நான் வாங்கி பார்த்தேன். அவங்க நரம்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது தெரியாமல் அவங்க வந்துட்டு அயன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணுங்கள். என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.